மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணா வெள்ளை முடிகள் ப்ரௌனிஷா தான் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க. நான் எவ்வளவுதான் வீடியோ போட்டாலுமே இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் இப்ப சொல்ற மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருமையாவே மாற ஆரம்பிச்சிடும். நான் லைவ் ரிசல்ட்டாவே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க மருதாணி ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வெள்ளை முடிகள் நல்லா கருப்பாகவும் அதே மாதிரி முடி பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம செய்ய போற மருதாணி ஹேர் டை நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செய்யறோம். இந்த மருதாணியோட நேச்சுரலான சில பொருட்களை சேர்த்து இந்த மருதாணி ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி அதோட லைவ் ரிசல்ட்டையும் நான் காமிக்கிறேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 டம்ளர் அளவு ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க. அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு நான் டீ தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டீ தூள் நம்மளுடைய முடிக்கு ஒரு நிறமியா செயல்படும். அதனால நம்மளுடைய மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ண உடனே நம்மளுடைய முடிகள் கருமையாகுது இல்லையா, அது ரொம்ப நாளைக்கு கருமையா வைக்கிறதுக்கு இந்த டீ தூள் டிகாஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த டீ தூளோட இன்னும் சில பொருட்களும் சேர்த்து நம்ம இந்த மருதாணி ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்ப 2 டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய முடி நல்லா லாங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க பொருட்களை சேர்க்கணுங்க. நீங்க கொஞ்சமா சேர்த்துட்டு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. இப்ப நான் காமிக்க போற ஹேருக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நான் பொருட்களை சேர்க்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேப்பலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இந்த மருதாணி ஹேர் டைல வேப்பிலைய சேர்க்கறதுனால நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. ஏதாவது பூச்சி வெட்டு இருந்தாலும் சரி, பொடுகு பிரச்சனை இருந்தாலுமே சரி, இந்த மருதாணி ஹேர் டையோட இந்த வேப்பிலைய சேர்த்து டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் செம்மையா கிடைக்கும். அடுத்து கொஞ்சமா காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சையா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கருஞ்சீரகமும் நம்மளுடைய முடிய நல்லா கருமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மருதாணி ஹேர் டைல நம்ம இந்த பொருட்களை சேர்த்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ரிசல்ட் கருப்பா தான் கிடைக்குங்க, ப்ரௌனிஷா வராது. ஓகேவா? இப்ப நம்ம இத ஸ்டவ் மேல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுண்ட வச்சுக்கணும். நம்ம ஊத்துற 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி நீங்க நேச்சுரலா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும் போது உங்களுடைய முடிகள் நல்லா பாதுகாப்பா இருக்குங்க. இப்ப சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு நரைமுடி வந்துருது. அவங்கள நீங்க ஹேர் டை கெமிக்கல் ஹேர் டை பக்கம் கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மற்ற முடிகள் கூட அப்படியே வெள்ளை வெள்ளையா மாற ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நேச்சுரலான மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு முடி எப்பயுமே கருமையா இருக்கும். அதாவது நிரந்தரமா கருமையா மாறிடும். அதே மாதிரி மாறின முடிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாவே இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நிரந்தரமான ஒரு கருமை நிறத்தை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நேச்சுரல் ஹேர் டை விட்டுட்டு கெமிக்கல் ஹேர் டை பக்கம் தயவு செய்து போயிடாதீங்க. நம்ம தான் நம்மளுடைய முடிகளை தான் கெடுத்துக்கிட்டோம். இனிமேட்டு வர ஜென்ரேஷன் குழந்தைங்க முடிகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மருதாணி ஹேர் டைய இயற்கையா செய்து கொடுங்க. இப்ப இது நல்லா சுண்டட்டும். இப்போ பாதியா சுண்டிருச்சு. நம்ம வேற ஒரு கடாயில நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிகாஷன் கிடைச்சிருக்கு. இது கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆகட்டும். கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கிறப்பவே நம்ம ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமா ஆறட்டும். பாருங்க, ஆரி வெதுவெதுன்னு இருக்கு. இப்படி வெதுவெதுன்னு இருக்கும் போதே நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெதுவெதுன்னு இருக்கும்போது மருதாணி ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இப்போ மருதாணி ஹேர் டையை அப்ளை பண்றதுனால நிறைய பேர் தலைவலி வருது, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி டிகாஷனை நல்லா வெதுவெதுன்னு இருக்கும்போது நீங்க இந்த மருதாணி ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு தலைவலியும் வராது. ஓகேவா? இப்போ நம்ம இதோட இப்போ இந்த டிகாஷன்ல சில பொடிகளை சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ ஒரு 5 டீஸ்பூன் அளவு மருதாணி பொடி நான் சேர்த்துக்கிறேன்.
இதுல வந்து திரிபுலா சூரணம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது 3ஐயும் நல்லா காய வச்சு வீட்டிலேயே செய்தது. இப்போ இதுவும் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்து இதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோங்க. அன்னபேதி அப்படின்ற ஒரு பொருள், அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அவுரி பொடிக்கு பதில் இந்த அன்னபேதியை சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இந்த அன்னபேதினால வராதுங்க. இந்த அன்னபேதியை வந்து 2 விதமா நாட்டு மருந்து கடையில விற்பாங்க. ஒன்னு சுத்திகரிச்சது, இன்னொன்னு சுத்திகரிக்கப்படாதது. இது வந்து சுத்திகரிச்சதான் நம்ம வந்து ஹேர் டைக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஹேர் டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஹேர்ல அப்ளை பண்ணும் பொழுது ஒழுகிடக்கூடாது முகத்துல எல்லாம். பாருங்க, கரெக்டான அளவுல வந்து நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ கட்டிகள்லாம் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் நல்லா கருமையாகிறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கிராம்பு தூள் சேர்த்துக்கிறேன். கிராம்பு வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கேன், வறுத்துட்டு அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிராம்பை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொண்டு வரும் இந்த கிராம்பு, அதனால நம்ம அதையும் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது, இதில் கிடைக்கிற லைவ் ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக மூடி வச்சிடணுங்க. அப்போதான் வந்து இந்த இரும்பு கடாயோட இந்த ஹேர் டை, மருதாணி ஹேர் டை வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருதாணி ஹேர் டையா ஆயிடும். இப்போ நல்லா வந்து கட்டிகள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் ஓபன் பண்ணி நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிளாக் ஆகிட்டு இருக்கு. இது நைட்டு பூரா விட்டுட்டும் நீங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்சு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உடனே 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த மருதாணி ஹேர் டேயை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹேர் டே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்கேல்பில் எந்த விதமான ஒரு அழுக்கோ இல்லை எண்ணெய் பசையோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கிளீனாக இருக்கும். பாருங்க, அங்கங்க நரைமுடி இருக்குது, இளநரை இது. இப்போ வந்து இந்த ஹேர் டே வந்து நம்ம நல்லா ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஹேர்ல ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. நல்லா ப்ரௌனிஷா இருந்த இடங்கள் கூட இந்த பொண்ணுக்கு அப்படி கருகருன்னு மாறி இருக்கு. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வெள்ளை முடிகள் வந்து கொஞ்ச நாள்லயே நிரந்தரமா கருமையா மாறிடும். அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ், நீங்க மருதாணி ஹேர் டே அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸுக்கு எதையுமே நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஹேர்ல எண்ணெயோ இல்ல மறுபடி தலை குளிக்கிறதோ இதெல்லாம் செய்யாதீங்க. 2 நாளைக்கு அப்புறம் நல்லா ஹேர்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இதை நீங்க ரெகுலரைஸா பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இந்த மருதாணி ஹேர் டே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.